வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் தேர்தல் பரபரப்பு ஆரம்பமாகியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம் காரணமாக தமிழ் கட்சிகள் ஒருவித பதற்றத்துடனேயே இந்த தேர்தலை சந்திக்கின்றன. வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் இல்லை என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரேரணை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது. ஆனால் 50% தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். இவ்வாறான இழுபறியில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு நான் தயார் இல்லை என தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்குள் நடக்கும் இழுபறிகள் பற்றி குறிப்பிட்ட அவர், கட்சி வழக்கில் உள்ளது. கட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்கின்றனர். தாயினை நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு தாயிடம் உணவு கேட்பது போல எமது கட்சி காணப்படுகின்றது. இவ்வாறான சூழல் இருக்கும்போது முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் தமக்கு இல்லை என தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரே பொது வழியில் புலம்பும் அளவுக்கு அந்த கட்சி நிலை இருந்தால் கையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கோட்டை விட்டு மற்றொரு தேர்தலில் நிற்க யார்தான் முன் வருவார்கள்? தமிழ் தேசியத்தின் கதி இப்படியாகிவிட்டதே. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்திய மீனவர்களை ஸ்ரீதரன் எம்பி நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடி உள்ளார். இனிமேல் இலங்கைக்குள் கடலுக்குள் வந்து மீன் பிடிக்காதீர் என்று அவர்களிடம் சொன்னாரா என்பது தெரியவில்லை. மற்றொரு பக்கத்தில் 299 ரூபாவுக்கு விற்கப்படும் பெட்ரோல் 310 ரூபாய்க்கு ஏன் விற்கப்படுகிறது என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, கடந்த அரசாங்கத்தினால் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பாக ஒரு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதானி குடும்பத்தினுடைய வேலை திட்டங்கள் நிறுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பொறுப்பான நிபுணர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். மன்னாரில் உள்ள மக்கள் குறித்த காற்றலைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுமாறு குறிப்பிட்டிருந்தார்கள். பெட்ரோல் மூலமாக அல்லது எண்ணெய் மூலமாக 4 யூனிட்களை உற்பத்தி செய்வது 1 லிட்டருக்கு தேவைப்படுகிறது. இதேவேளை சோலார் ஊடாக 4000 யூனிட்களை உற்பத்தி செய்ய முடியும். எந்த அடிப்படையில் இது இடைநிறுத்தப்பட்டது என்பது எனக்கு தெரியாதுள்ளது. அதானி குழுமம் வெளியேறியதால் $1 மில்லியன் முதலீடு வெளியே சென்றுள்ளது என தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழர்களின் மனங்களை வெற்றி கொண்டு அம்பாறை மாவட்டத்தில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் விநாயகபுரம் குருகுல கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக ஆராயும் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் இருப்பை பாதுகாக்கின்ற தமிழ் மக்களை காட்டிக் கொடுக்காத ஒரு கட்சி என்றால் அது தமிழரசு கட்சி மட்டும்தான். அதனை தமிழ் மக்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இன்று தேசிய மக்கள் சக்திக்காக வாக்கு கேட்பவர்களால் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மக்களின் காணி பிரச்சினைகளை, வட்டமடு மேற்றல் தரை பிரச்சினை, கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியுமா? அவர்களால் முடியாது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தமிழரசு கட்சியினூடாக நாடாளுமன்றம் செல்லும் தமிழர் ஒருவரால் மட்டும்தான் பெற்றுக் கொடுக்க முடியும். எனவே எதிர்வரும் காலங்களில் நடைபெறவிருக்கும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமது சுயநலமான பிரிவினைகளை கைவிட்டு அம்பாறை மாவட்டம் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற இலக்கை வெற்றி கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார்.
சரி, இவ்வளவு காலமாக தமிழ் கட்சி ஏதாவது தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறதா? அதை விடுங்கள். முதலில் உங்கள் கட்சிக்கு உள்ளேயே பிரச்சினைக்கு தீர்வு காண பாருங்கள். கட்சியே நீதிமன்றத்தில் உள்ளது என்று உங்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்கிறாரே, முதலில் அவருக்கு ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுங்கள். அதன்பின் மக்களுக்கு தீர்வு பெறுவது பற்றி பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமது கட்சி சம்பந்தமான சில அரசியல் விடயங்களை கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, தேர்தல் ஆணைக்குழு மார்ச் மாதம் குறிப்பிட்ட திகதியில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யலாம் என அறிவுறுத்தியுள்ளது. நான் சுயேட்சை குழுவாகத்தான் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தேன். காலத்தின் கட்டாயத்தால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. மக்கள் இயக்க முன்னணி என்ற பெயரில் எங்களது கட்சியை பதிவு செய்ய உள்ளேன். கட்சியினுடைய சின்னம் ஊசி சின்னமாக இருக்கும். கட்சியினுடைய கொடி பாதி சிவப்பு நிறமும் பாதி கருப்பு நிறமாக மற்றும் வெள்ளை நிறமும் கொண்டதாக இருக்கும். ஏன் கொடிக்கு இந்த நிறம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், கருப்பு நிறம் போராட்டத்தில் கருப்பு நிற ஆடை அணிந்து உயிரிழந்தவர்களை குறிக்கின்றது. சிவப்பு நிறம் போராடியவர்கள் தங்களது குருதியை தந்துள்ளனர், அவர்களை குறிக்கும் முகமாக உள்ளது. வெள்ளை நிறம் நீதி, நேர்மை, நியாயம் மற்றும் ஊழலுக்கு எதிரான குரல் என்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கும் அங்கத்துவம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் கட்சியை ஆரம்பித்துள்ளோம். இலங்கையில் உள்ளவர்களுக்கான வருடாந்த உறுப்பினர்கள் தொகையாக 2000 ரூபாய் மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கான வருடாந்திர அனுகூலப்பாக 10,000 ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இலங்கையில் உள்ள ஆயுட்கால உறுப்பினர்களுக்கான தொகையை 10,000 ரூபாயும் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு 25,000 ரூபாயும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கட்சியினுடைய நிதிகளுக்காக இந்த முடிவினை எடுத்துள்ளோம். கட்சியினுடைய தலைவராக நானும் செயலாளராக கௌசல்யாவும் செயற்படுவார். உள்ளூராட்சி தேர்தலிலும் நாங்கள் ஊசி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று கூறியுள்ளார். அத்துடன் புலம்பெயர் தமிழர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இந்த கட்சியினூடாக வளர்ச்சிக்கு உதவி செய்து தருவீர்களாக இருந்தால், தலைவர் வடக்கு கிழக்கை எவ்வாறு உருவாக்க ஆசைப்பட்டாரோ அதேபோல் என்னால் கொண்டு வர முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார்.